வணக்கம் நண்பர்களே. ரொம்ப நாளாக ஒரு குக்கிங் ரெசிபி வீடியோ பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் நானும் என் ஒய்ஃபும். டியூஸ்டே ஆனாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் வெஜிடேரியன். ஸோ எய்தர் சோயா ஆர் பன்னீர் வச்சு தான் என்னோடய ப்ரோட்டீன் கோல்ஸை நான் மேட்சப் பண்ணிப்பேன். ஸோ இன்றைக்கி பன்னீர் வச்சு எதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு பார்க்கும்போது இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் ஒன்று பார்த்துருந்தோம். இவங்க ஃபீஸ்ட்லி ஃபிட்டுன்றவங்க நிறைய ஹெல்தி ரெசிபீஸ்லாம் போடுவாங்க. அதில் பன்னீர் வச்சு ஒரு ரெசிபி பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சரி, இன்றைக்கி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ மாதிரி ஒன்று கொடுக்கலாம். நல்லா இருக்கா, அது டயட்டுக்கெலாம் ஒர்க் அவுட் ஆகுமா, எப்படி இருக்குது அப்படின்றத பண்ணலான்றதான் நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து அந்த மீலை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு அது டயட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றதை சொல்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது அக்ஷயகல்பாவோட மலாய் பன்னீர் 40 கிராம்ஸ் ப்ரோட்டீன். ஸோ உங்களுக்கு என்ன பன்னீர் வேணுமோ அந்த பன்னீர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது நான் குக் பண்ணுறேன்னா என் ஒய்ஃப் குக் பண்ணுறாங்கன்னா டவுட் உங்களுக்கு வரும்ல? எனக்கே இருக்குது. நான் சும்மா ஹெல்பிங்ஸ் தான். ஃபுல் இன்க்ரீடியன்ட் மேடம் தான் குக் பண்ணுறாங்க. நான் அப்பப்போ இந்த மாதிரி சீவி கொடுக்குறது, கட் பண்ணி கொடுக்குறது, இவ்வளோ தான். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ஹெல்தி மீல்ன்றதுனால டாப்பிங்ஸ்க்கு லைட்டாக ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம மீல் ரெடி ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட்டாக போட்ட இந்த சாஸோட இன்க்ரீடியன்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் அங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டேஸ்டிங்கான டைம். வேறு லெவலில் இருக்குது, சீரியஸாகவே சொல்கிறேன். இந்த பன்னீர் எக்ஸ்ட்ராடினரி. நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க, ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் உங்களுக்கு ப்ரோட்டீன் சாப்பிட்ணுன்னா இது மஸ்ட் ட்ரை நண்பர்களே. இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சதுன்னா நாங்களே ஒரு ஏதாவது டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக போடுறோம். ஓகே, வரட்டா? பாய்.